முக்தாருக்கும் திருமாவுக்கும் ஒரு நெருக்கம் இருக்கு. நீங்க முன்ஜாமீன் அப்ளை பண்ணியிருக்கிறாரு, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கைது பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு, முக்தாருக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னும் போது திருச்சி சூர்யா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டு இப்போ அப்ஸ்காண்டிங் இருக்காருன்னா அது இவங்களுக்கு தான் சிக்கல். இரண்டு பேர் சேர்ந்து ஒரு குற்றம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உங்களுக்கு முன்பிணை நீங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க சுத்திட்டு இருந்தீங்கன்னா அந்த ஜாமீன் வர வரைக்கும், முன்ஜாமீன் வர வரைக்கும் இவருக்கு பார்த்தீங்கன்னா வெயில விட மாட்டாங்க. ஊடக சுதந்திரன்றது அதுவும் குறிப்பாக அந்த யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மீடியாக்கெல்லாம் ஒரு சுதந்திரம் இருக்குன்னா அது நல்ல விஷயத்துக்கு பேசணும், நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும். அப்படி நீங்கள் ஒரு எதிர்ப்பு நிலை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஐடியாலஜி படி எடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஐடியாலஜி படி தாண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தனிப்பட்ட வன்மத்தை காட்டும் போது. இயல் இசை நாடகம் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் முறையாக நம்ம சேனல் நேயர்களுக்காக பேச வந்திருக்காரு திரு சேகவரா ஜெய்சங்கர் சார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு இப்போ அரசியல் சூழ்நிலையில் ரொம்ப பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிற பல விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க அப்படியே கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம். இயல் இசை நாடகம் நம்ம இந்த சேனலு, இப்போ இந்த சேனலுக்காக ஃபஸ்ட்டு நம்ம உங்களை தான் பேட்டியாக எடுக்க போகிறோம். ஏன்னா அரசியல் விஷயங்கள் நிறைய பேர் நிறைய விதங்கள் பேசுவாங்க. ஆனால் கரெக்டாக பேசக்கூடிய நபர்னு சர்ச் பண்ணணும்னு வச்சுக்கலாம், ஒரு 4-5 பேர் தான் கிடைப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான ஆள் நீங்கள். ரொம்ப சந்தோஷம், நம்பிக்கை. கண்டிப்பாக சார். அதாவது என்னென்னா போல்டாக அடிக்கக்கூடியவங்க, மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுறது, இது இவங்களுக்காக ஆதரவாக பேசுறது, நான் அவங்க என்னை மிரட்டுவாங்க அதனால நான் அந்த பக்கம் சாயிறேன் அப்படிலாம் இல்லாமல் என்ன வேணாலும் பண்ணுங்க, என் சார்பு நிலையிலேருந்து நான் மீற மாட்டேன் அப்படின்ற இருக்கிறதுல உறுதியாக இருக்கிற ஒரு நபர். இப்போ முதல் கேள்வி என்னென்னா, திருச்சி சூர்யா நிறைய இதிலெல்லாம் பேசியிருக்காரு, நிறைய கான்ட்ரவர்ஷியல் விஷயங்களும் பேசியிருக்காரு, நேர்மையான விஷயங்களையும் பேசியிருக்காரு, தவிர்க்க முடியாத விஷயங்களையும் பேசியிருக்காரு. அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கைது என்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு பெண்ணை பற்றி இதுவாக பேசியிருந்தாரு, உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன காரணம், ஏன் திடீர்னு அவர் கைது? இவ்வளோ நல்லா பேசிட்டு தான் இருக்காரு, இந்த அரசு கைது பண்ணாங்க, அப்போ இது பின்புலத்தை ஏதோ இருக்கும் அப்படின்னு கேட்க தோணும். இல்லை, முக்தார் அவருடைய இந்த மை இந்தியா 24/7 இவர் நேர்காணல் கொடுத்த அந்த நேர்காணல் தான் நீங்கள் பார்த்தாலே நீங்களே சொல்லுவீங்க, கொஞ்சம் லிமிட்டை தாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே தாண்டிட்டாங்க. முக்தாருடைய நேர்காணல் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். அது அவருக்குன்னு ஒரு பாணின்னே சொல்லிட்டாரு. அவரும் அந்த பாணியிலேருந்து கடந்த ஒரு 6 மாதமாக கொஞ்சம் அடுத்த லெவல் போயிட்டார். முதல் கட்டமாக காந்தராஜ் அவர்கிட்ட போய் நேர்காணல் பண்ணும்போது அவரோட வாயை கலரை விட்டு அவர் எக்கச்சக்கமாக அவர் பேச வச்சு, அவர் பேசுனது உண்மையாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா கடுமையான கெட்ட வார்த்தைகள் அங்கே உள்ள, அதாவது அந்த காணொலியிலே இரட்டை அர்த்த முறையில் பேசுகிறது, அல்லது அவர் நடிகைகள் குறித்து கொஞ்சம் தாறுமாறாக பேச வைக்கிறது அப்படி பண்ணார். ஆனாலும் அவர் குறிப்பிட்டு யாரையும் பேசினா கூட நடிகைகள் குறித்து பேசும்போது அவங்க மீது ரோகிணி புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரில் பார்த்திங்கன்னா ஒருதலை பட்சமாக தான் அந்த புகார் கூட பார்த்திங்கன்னா காந்தராஜ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. முக்தார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதான்னு தெரியல, ஆனால் அவர் கைது நடவடிக்கை இல்லை. ஆனால் காந்தராஜ் கைது தலைமறைவுலாம் போட்டாங்க அந்த டைமில். அதுக்கு பிறகும் அவர் கூப்பிட்டு காந்தராஜை கூப்பிட்டு நேர்காணலாம் அவர் எடுத்தார். அது கடந்த காலத்தை நமக்கு தெரிஞ்சுது. ஆனால் திருச்சி சூர்யாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நேர்காணல் பண்ணும்போதெல்லாம் இவங்க இந்த சப்ஜெக்டே போயிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு பெண் குறித்து கர்ப்பமான அவங்களுடைய நடவடிக்கைகள் அப்படி இதெல்லாம் பேசும்போது அந்த அலிஷான்ற ஒரு பெண் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகராக அவங்க இருக்கிறாங்க. இவர் அந்த பெண் அதான் அந்த குழந்தைய குறித்து முக ஜாடை குறித்து பேசுறது, முகம் பார்த்தீங்கன்னா அதை மையப்படுத்தி அந்த குழந்தைய கொச்சைப்படுத்துகிற மாதிரி இது ஒரு அதை கேட்கும் போதே இவங்க 2 பேரும் பேசும்போதே நமக்கு ஒரு அருவருப்பு வருது. இவ்வளோ எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையெல்லாம் மையப்படுத்தி எதுக்கு இப்படி பேசுகிறாங்க அப்படின்றது நமக்கே தெரிஞ்சுது. இது ஏதோ தொடர்ச்சியாக இவங்க அந்த மாதிரி டார்கெட் பண்ணி பேசுறது, பாலியல் குற்றங்கள், பாலியல் நடவடிக்கைகள் அப்படி இப்படின்னு சொல்லி இப்படியே தான் இவங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்துச்சு. ஒருத்தர் நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அவங்கள பேசி நம்மலாம் இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட் பேசிட்டோம்னா அந்த கண்டென்ட்டுக்கு அப்புறம் கடந்து நம்ம வேற ஒரு சப்ஜெக்ட் போயிடுவோம். ஆனால் குறிப்பிட்டு கார்னர் பண்ணுற மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாகவே அந்த அலிஷா குறித்து இவங்க பேசுறது, ஒரு 3 வருஷமாக ஒரு கேப் விட்டு பார்த்தீங்கன்னா இவங்க தாக்குதல் நடத்திட்டே இருப்பாங்க. நீ உண்மையான முஸ்லீமா, நீ உண்மையான முஸ்லீம், நீ மதம் குறித்தும் பேசிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு நிறைய நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும். அந்த மை இந்தியா 24/7 அவர் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வல்கராக தான் இருந்தது. குறிப்பாக பாலியல் குறித்து அல்லது மதம் குறித்து இப்படி தான்
அப்போ ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகார் கொடுத்துருக்கணும், வழக்கு கூட போட்டிருக்கலாம். ஆனால் அவங்க ஒருவேளை அவங்க நினச்சிருக்கலாம், இவர் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால நம்ம போய் புகார் கொடுத்தா நம்ம நடவடிக்கை எடுக்காமல் விட்டுருவாங்க அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் அப்போ கொடுக்கல, இப்போ புகார் கொடுத்தாங்கன்னு. இப்போ சமீபத்தில் இவங்க போட்ட வீடியோக்கள் வந்து ஏப்ரல் மாதத்தில் சில வீடியோ போட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோலையும் இவங்களை குறித்து பேசுகிறாங்க. அப்போ சரியான முறையில் அந்த ஆட்சி மாற்றமும் ஏற்படும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது தன்னிச்சையாக நடந்ததா, அது திட்டமிட்டதாக தெரியாது. ஆனால் ஏப்ரலில் வெளியிட்டாங்க. இவங்க வந்து மே மாதம் இந்த தேர்தல் இந்த நேரங்களில் வந்து நம்ம புகார் தர வேணாம்னு வச்சிருக்கலாம். தேர்தல் முடிவுலாம் வந்து பார்த்தோம்னா நிலைமைகள் மாறினோன்னு ஒரு நம்பிக்கை வந்துருக்கலாம். நம்ம வழக்கு கொடுத்தோம்னா நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்பிக்கை வந்துருக்கலாம். அதனால் வழக்கு கொடுத்தாங்க. இப்போ இன்னைக்கு வந்து திருச்சி சூர்யாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. முக்தார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ஸ்காண்டிங்கு தலைமறைவாக இருக்கிறாரு, வந்து முன்பிணை கேட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் என்ன? இது வந்து இந்த மாதிரிலாம் பேசினாதான் நம்ம வந்து பெரிய திமுக உண்மையிலேயே சோசியல் இருக்கிற அவேர்னஸ் எடுத்து கிடையாது, நிறைய குறைகளை சொல்ல வேண்டிய அவசியம். நேரடியாக சொல்லணும்னா திமுக ஆட்சி திமுக ஆதரவாக செயல்படுறேன். திமுக ஆதரவாக செயல்படும் போது திமுகவுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறாங்களோ அவங்க குறித்து வந்து அவதூறாக பேசணுன்றது தான் நோக்கம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஊடகம்னா, நீங்கள் ஊடகவியலர்னா ஒரு நடுநிலை இருக்கலாம், நியாயப்பார்வை, அதை தாண்டி நியாயப்பார்வை, அதுக்கு பிறகு தான் நடுநிலை. முதல்ல நியாயம் என்னன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் நடுநிலை என்னன்னு பார்க்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு சார்பு நிலையில் இருக்கிறீங்கன்னா ஒரு வரம்பு இருக்கு. அதான் குறிப்பிட்ட திராவிட இயக்க ஊடகங்கள்ல நான் சில பேரை நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப எல்லை மீறிலாம் என்னையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்க 2 பேர் பேசுவானுங்களே, அவனுக்கு அந்த பேர்னா அந்த தேரடி ஒரு பையனும் இன்னொரு பையன் மில்டன் ஒரு பையன் பேசுவானுங்களே, அவனுக்கு ஒரு நாள் என்னை பற்றி பேசுவான்னு கேட்டேன். யார் அந்த டைட்டாக இறுக்கமாக அந்த சட்டையை போட்டு வந்து உட்கார சொல்லிட்டு ஹீன்னு பல்ல காட்டுறோம். நான் என்ன சொன்னேன், இதுல என்னன்னா உங்களுக்கு இருக்கு சொல்ற கருத்துக்கு என்ன கருத்து பேசுறேன், அந்த கருத்து தவறு சுட்டி காட்டலாம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறானுங்க சார். இந்த அதே மாதிரி நான் தான் சீமான்லாம் வந்து இவர் சொல்றாருல்ல, சீமானை வந்து எவ்வளோ வந்து முக்தார் வந்து பேசியிருக்காரு கடந்த காலத்துல. எவ்வளோ சீமான் தவிர வேற யார் எந்த அரசியல் கட்சி தலைவர் வந்தாலும் விபரீதம்லாம் நடந்துட்டு இருக்கும். அவர் அவ்வளோ சகிச்சுக்கிட்டு எவ்வளோ சகிச்சுட்டு தான் போனார். சீமான் குறித்து, அவங்க துணைவியார் குறித்து, விஜயலட்சுமி குறித்து, அந்த எவ்வளோ பேர் அந்த திராவிட இயக்க ஊடகங்கள் கடந்த காலத்தில் அவ்வளோ இந்த 5 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுனதெல்லாம் வந்து ஒருமையில ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு கூட நினைக்காம ஒருமையில, அதாவது ஒரு எல்லை மீறி ஒரு எமோஷனாகி பேசுறதுன்னு ஒன்று இருக்கு. ஆனால் சாதாரணமாகவே சரளமாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கெட்ட வார்த்தை பிரயோகம் பண்ணி பேசுறது, இதெல்லாம் கடந்த காலத்தில் நிறைய இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு பெரிய நடவடிக்கையாக நான் பார்க்கல. ஆனால் வந்து திருச்சி சூர்யா வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுருக்கேன். இப்போ வந்து அப்ஸ்காண்டிங் இருக்காருன்னா அது இவங்களுக்கு தான் சிக்கல். என்னை கேட்டால் வந்து சரண்டர் ஆயிடலாம். இப்போ நீங்கள் பிணை கேட்டு முன்பிணை கேட்டு அந்த முன்பிணை ஆர்டர் ஆகி இதெல்லாம் வரதுக்கு எப்படி ஒரு மாதம் ஆகிடும் சார். இப்போலாம் முன்ன மாதிரிலாம் முன்பிணை கேட்ட உடனே அடுத்த வாரமே எடுத்து இவர் வந்து அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்னதான் நீங்கள் போட்டு அது நம்பர் ஆகி வந்து விசாரணை பண்ணி அதுக்கிட்ட எல்லாம் பண்ணி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதம் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆர்டர் காப்பி ஒரு வாரம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிடும். அந்த ஒரு மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி சூர்யா வந்து சிறையில் தான் இருக்கணும். காரணம் கேட்டால் 2 பேர் சேர்ந்து குற்றம் இருந்ததுன்னா ஒருத்தருக்கு வந்து முன்பிணை வந்து வழங்கப்பட்ட பிறகு இல்லை அது அல்லது சரண்டர் ஆகிடும். சரண்டர் ஆகிட்டு 2 பேருமே பெயில் அப்ளை பண்ணி வந்துடலாம். ஆனால் ஒருத்தர் கைது செய்யப்பட்ட பிறகு ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து வெளியில இருந்தாருன்னா அவர் வந்து முன்பிணை கிடைச்சாலோ இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்து அதுக்கப்புறம் வழக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சார், இப்போ வந்து இவரு கைது பண்ணிட்டாங்க, முக்தார் ஏன் தலைமுறை அவர் பண்ணது தப்புன்னு நினைச்சு தலைமுறை அப்படி கிடையாது. இங்க தப்புன்றது தலைவர் தான் சொல்றாங்க, நான் சொல்லல தலைமுறை சொல்றாங்க. அதாவது எப்போ வந்து நீங்க போட்ட வீடியோ நீங்க பிரைவேட் பண்ணிட்டீங்களா அப்பவே அது உங்களுக்கு தப்புன்னு தெரியுது. அதுதான் இங்க முக்கியம். பிரைவேட்ல நீங்க போடும்போது இப்போ நான் சொல்றேன், வீடியோக்கள் வந்து வந்து நீதிமன்றம் உத்தரவு போட்டு பிரைவேட் பண்றது கிடையாது. நீங்களே பிரைவேட் பண்ணிடுறீங்க. அது தப்புன்னு தெரிஞ்சுதான் பிரைவேட் பண்றீங்க. அப்போ வந்து இப்போ வந்து உளவியெல்லாம் உங்களுக்கு தெரியுது நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு தெரியுது. இதுக்கு நீங்க என்னன்னு கேட்டா நீங்க முன்ஜாமீன் கேட்கறது பிரச்சனை கிடையாது சார். நீங்க முன்ஜாமீன் கேட்கறீங்க, அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்துல இருக்கிற அந்த லிபர்ட்டி இருக்கு, அது எல்லாரும் செய்யக்கூடியது தான். இப்போ பிரச்சனை அது கிடையாது. நீங்க முன்ஜாமீன் நீங்க வந்து அப்ப ஆனா திருச்சி சூர்யா வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருச்சி சூர்யா வந்து சிறைக்குள்ள இருக்கிறார். அப்போ சிறையில் இருக்கும்போது நீங்க வந்து முன்ஜாமீன் கேட்டு நீங்க வந்து இப்படி சுத்திட்டீங்கன்னா ஒரு நாட்கள் ஆகுது இல்லையா, அந்த நாட்கள் வரைக்கும் அவர் வந்து உள்ளதான் இருக்கணும். அது காரணம் என்னன்னா 2 பேர் சேர்ந்து ஒரு குற்றம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து முன்பிணை வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க சுத்திட்டு இருந்தீங்கன்னா அந்த ஜாமீன் வர வரைக்கும் முன்ஜாமீன் வர வரைக்கும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெயிலில் விட மாட்டாங்க.
அதில் சிக்கல் இருக்கும். ஏன்னா 2 குற்றவாளிகள் சேர்ந்து ஒரு குற்றம் செஞ்ச மாதிரி. அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் இருக்கிறாருங்க, அவர் முன்ஜாமீன் என்ன ஆகுதுன்றதை முடிவு பண்ணிட்ட பிறகு சொல்லுவாங்களே தப்பித்த கைதி தேடிட்டு இருக்கோன்றாங்க, அந்த மாதிரி கிடையாது. ஒன்று மொத்தம் வந்து இதுதான் நடந்திருக்கு. என்னை கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நம்ம புதுசாக மாற்றிலாம் சொல்ல போகிறதில்ல. இயற்கைக்கு முரணாது. இயற்கை நீதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து வரம்பு மீறினது உண்மை. சார் இதில் முக்கியமான கேள்வி ஒன்று கேட்க தோணும் சார். என்னன்னா, இவர் தலைமறைறதுக்கு காரணம் வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்க. என்ன சார், திருமாவளவன் தான் சார். திருமாவளவன் வந்து ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போ முக்தாருக்கு வந்து நெருக்கம் தான். எப்படி நெருக்கம்ன்றதுன்னா, இவருடைய அந்த மை இந்தியா 24/7 அந்த இருக்கு இல்லையா, அதை வந்து இனாகிரேஷன் பண்ணும்போது திருமா தான் சீஃப் கெஸ்ட். 2வது ஆண்டு துவக்க விழா வந்து வேலூரில் நடத்தினாங்க, அப்பவும் திருமா தான் சீஃப் கெஸ்ட். சரிங்களா. முதல் ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்தார் எங்களை அழைச்சாரு. நாங்கள் போயிட்டு வந்தேன். இங்கே தான் சென்னையில் வந்து கிரீன் பார்க் ஹோட்டல் தான் பண்ணாங்க. அது வந்து 2வது ஆண்டு விழான்றது வந்து துவக்க விழா வந்து வேலூரில் நடத்தினாங்க. அதுக்கு எனக்கு அழைப்பு கொடுக்கல, நான் போகலை. அவ்வளோதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து. ஆனால் இந்த திருமாவளவன் தான் அப்பவும் சீஃப் கெஸ்ட்டு. 2 நிகழ்ச்சியும் அவர் தான் சீஃப் கெஸ்ட். அப்படிங்கும்போது முக்தாருக்கும் திருமாவுக்கும் ஒரு நெருக்கம் இருக்கு. சரிங்களா. அதை வச்சு ஒருவேளை இருக்கலாம். நீங்கள் வந்து முன்ஜாமீன் அப்ளை பண்ணியிருக்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கைது பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் இருக்கலாம். இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் பண்ணாரான்னு தெரியாது, ஆனாலும் அது ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு, முக்தாருக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னும் போது இப்படி ஒரு தொடர்பு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால இப்போ வந்து இது வரைக்கும் வந்து கைது செய்யப்படலை. அப்போ முன்ஜாமீன் அப்ளை பண்ணிடுவோம். ஏற்கனவே ஒரு முன்ஜாமீன் வாங்கியிருக்கிறாரு, அது வேற ஒரு வழக்குக்கு. யாரு, முக்தாரு வேற இன்னொரு வழக்குக்கு. அது எந்த வழக்கு கிடையாது, வேற ஒரு வழக்குக்கு. இப்போ இந்த வழக்கில் வந்து அலிஷா அவர்கள் பேட்டி கொடுத்து இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இனிமே தானே வந்து புகார் கொடுக்கும் போது என்ன புகார் தெரிஞ்சாதான் முன்ஜாமீனை அப்ளை பண்ண முடியும். என்ன நம்பர், கிரைம் நம்பர்லாம் என்னன்னு தெரிஞ்சால் தான் அதை போட்டு தான் நீங்கள் வந்து இந்த வழக்கில் என்ன தேடுறாங்க, எனக்கு வந்து முன்பிணை வேணும்னு சொல்லி கேட்க முடியும். அதனால ஒருவேளை இந்த முன்பிணை கிடைக்கிறதுக்கு நான் வந்து அரசு தரப்புல வந்து காவல்துறை தரப்புல வந்து ஒரு கோஆபரேட் பண்ணாங்கன்னா ஒருவேளை வந்து முன்ஜாமீன் கிடைக்கலாம். ஆனாலும் முன்ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் இவர் வந்து உள்ளதான் திருச்சி சூர்யா உள்ள இருக்கும். அதுதான் இங்க ட்விஸ்டே. இப்போ திருச்சி சூர்யாத்துக்கு உள்ள போட்டாச்சு. இப்போ முன்ஜாமீன் 2 பேரும் சேர்ந்து ஒரு குற்றம் போது ஒருத்தர் வெளியில இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் முன்ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் அது 1 மாதம் கூட ஆகும் சார். ஏன்னா இப்பதான் நீதிமன்றம் தொடங்கிருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. இப்பதான் வந்து நீதிமன்றம் இந்த 2ஆம் தேதியில தான் வந்து கோடை விடுமுறை முடிஞ்சு நடந்துகிட்டு இருக்கு. இனிமேல் அந்த வந்து இவர் அப்ளை பண்ணி அது வந்து விசாரணைக்கு எடுத்து இதெல்லாம் முடியறதுக்கு ஒரு 15 நாள் ஆகும். அந்த 15 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜாமீன்ல வர முடியாது. இப்போ 2 பேருமே உள்ள போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், 2 பேரும் இவர் சரண்டர் ஆயிட்டு இருந்தாருன்னு வச்சுங்க. இப்போ 2 பேரும் உள்ள போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாமீன்லேயே வந்துடலாம், நேரடி ஜாமீன்ல வந்துடலாம். இப்போ ஒருத்தர் உள்ள போயிட்டாரு, அவருடைய ஜாமீன் வந்து இப்போ வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் இன்னொருத்தர் இருக்கிறாருங்க, அவருக்கு வந்து வெளியில இருக்கிறாரு. அந்த அவருடைய வந்து முன்ஜாமீன் என்ன ஆகுதுன்றதை பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா இவருக்கு ஜாமீன் கிடைக்கும். ஸோ அதனால இதான் நிலைமை இன்னைக்கு. ஆனா முக்தார் வந்து தலைமறைவா இருக்கிறாருன்றது. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவங்க பேசுறதுக்கு என்னவா காரணம் நினைக்கிறீங்க? அரசியல் குறிப்பிட்ட அரசு சார்ந்து எதிர்த்து செயல்படுறாங்க, அதனால இவங்க பத்தி பேசுறாங்களா? அதே வார்த்தை, அரசியல் சார்பு நிலை எடுத்துட்டாங்க. திமுக ஆதரவா செயல்பட்டாங்க. அது எதுக்காக செயல்பட்டாங்க, ஏன் செயல்பட்டாங்க எல்லாம் சொல்லி தெரியணுமா? தேர்தல் நேரத்தை சரி, தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, அரசியலுக்கு வந்து அரசியல் ஒரு ஊடகவியலாளர் வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலையா இருக்கணும் சார், நியாய பார்வையோடு இருக்கணும். அப்படி இல்லாம ஏதோ ஒரு தொகை கொடுக்குறாங்க, தற்காலிகமா வந்து ஒரு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது நமக்கு, மாசம் ஒரு 50,000 கொடுக்குறாங்க, 2 போலீஸ்காரருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சேர்க்கிறதுனா திமுகவுக்கு எதிராக நீங்க வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் எந்த கட்சியெல்லாம் இருக்குதோ, எந்த நபர்கள் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீங்க வந்து சகட்டு மேனிக்கு நீங்க வந்து பேசுனீங்கன்னா அப்படிதான். இப்போ சீமான் அவர்கள் குறித்து ஏகப்பட்ட வீடியோக்கள், யாரை கூப்பிட்டாலும் சீமான் குறித்து ஒரு நெகட்டிவான வந்து ஒரு கேள்வி கேட்கறது ஒன்று இருக்கு இல்லையா, அதை தொடர்ச்சியா பண்ணாரு. அதுக்கப்புறம் அதை தாண்டி இருக்குன்னா அப்புறம் வந்து பல பேரை சொல்லலாம், யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக இருக்கிறவங்களோ அவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு வச்சு வசைப்பாடுறதுன்னு ஒன்று இருக்கு. அது அண்ணாமலையா இருக்கட்டும், அண்ணாமலை சார்ந்தவங்களா இருக்கட்டும், அல்லது வந்து சீமான் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எதிராக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு வாயக்கல்வி நிறைய வரம்பு மீறினது நிறைய சார். சரி சார், சீமான் அவர்கள் விஷயத்திலும் சரி, இன்னும் பல பேருடைய விஷயத்திலும் வரம்பு மீறிய வார்த்தைகள் பயன்படுத்துறது உண்மை.
இல்ல அதோடைய விளைவு இன்னைக்கு அதுதான் 1008 ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் மீறி தானே பண்றதா அப்படி கிடையாது. ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கு, சில நேரத்துல வந்து ஃப்ரீடமும் இருக்குது ஊடகங்கள்ல. சார் ஃப்ரீடம் எதுக்கு ஃப்ரீடம்? அதுதான் சார் ஃப்ரீடம்ன்றது வந்து நீங்க தவறா பண்ணு. அதாவது ஒரு என்ன சொன்னா, ஒரு சுதந்திரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதை வந்து நீங்க தவறா மிஸ்யூஸ் பண்ணிக்கிறீங்க. அவ்வளவுதான். ஊடக சுதந்திரத்தை நீங்க தவறா மிஸ்யூஸ் பண்ணி தவறா பயன்படுத்தி தான் இப்போ நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பண்றீங்க. அது உங்களுக்கு எதிராக தான் வந்து முடியும். அதுதான் நடந்திருக்கு. நீங்க ஊடக சுதந்திரன்றது, அதுவும் குறிப்பா அந்த யூடியூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மீடியாக்கெல்லாம் வந்து ஒரு சுதந்திரம் இருக்குன்னா அது நல்ல விஷயத்துக்கு பேசணும், நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும். அப்படி நீங்க ஒரு எதிர்ப்பு நிலை நீங்க எடுக்கிறீங்கன்னா, ஒரு ஐடியாலஜி படி எடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்க ஐடியாலஜி படி தாண்டி நீங்க என்ன பண்றீங்கன்னா, தனிப்பட்ட வன்மத்தை காட்டும் போது, அதான் சொல்றது, தனிப்பட்ட வன்மத்துல செயல்படக்கூடாது. தனிப்பட்ட வன்மம் தான் இன்னைக்கு வந்து முக்தார் சிக்கலே. சரி சார், ஓகே சார். இப்போ பார்க்கலாம் தொடர்ந்து இன்னும் இதில் என்னென்ன நடக்க போகுதுன்றது. எப்படியாவது இந்த முன்ஜாமீன் கிடைக்கிறதுக்கு இந்த வழக்கு நீடிச்சு தான் போக போகுது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார்.